ஒரு நாள் ஒரு பள்ளியினுடைய தேர்வுகள் முடிவு பெற்று கடைசி நாளிலே நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது மாணவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட தன்னுடைய பள்ளிக்கூடங்களிலிருந்து வெளியே வந்தாங்க. வருகிற மாணவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கையில் வைத்திருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னுமாக புத்தகங்கள் எல்லாவற்றையும் கிழித்து அப்படியே வீசி விட்டனர். அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி, துள்ளி குதித்தனர், சந்தோஷமாக புத்தகங்களை தூக்கி வீசினார்கள். ஒருத்தருடைய பேக்கை தூக்கி அடுத்தவங்க மேல தூக்கி வீசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது யோசித்து பார்த்தேன், மாணவர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்று சொல்லி. வரலாற்றில் ஒரு மனிதனை பார்க்கிறோம், காரல் லூயிஸ் என்று சொல்ற ஓட்டப்பந்தய வீரர் ஒருவர் இருந்தார். அவர் ஒலிம்பிக் போட்டியிலே ஓடுவதற்காக அதிகமான பயிற்சிகளை மேற்கொண்டார். 1984 வருடம் லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டு 4 தங்கப்பதக்கங்களை வென்றார். 100 மீட்டர் ஓட்டத்திலே தங்கப்பதக்கம் வென்றவுடனே அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் வருகிற விடுமுறையிலே என்ன செய்வதற்காக திட்டம் தீட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் என்ன சொன்ன தெரியுமா? நாளை முதற்கொண்டு அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்காக தன் பயிற்சியை ஆரம்பிக்கப் போறேன் என்று சொன்னார். எவ்வளவு ஆர்வம் பாருங்கள்! அடுத்த ஒலிம்பிக் போட்டி 4 வருடங்கள் கழித்து தான் நடைபெறப் போகிறது. 1988 தான் அது நடைபெறப் போகிறது. ஆனால் 4 வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகிற போட்டிக்காக அடுத்த நாளே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? 1988 வருடம் சியோலிலே ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். 1992 பார்சிலோனியாவிலே ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதிலேயும் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். ஒரு மனிதன் அடுத்த போட்டிக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். இன்று இளைஞர்கள் ஒரு எக்ஸாம் முடிந்துவிட்டால் எல்லாமே முடிந்து விட்டது என்பது போன்று அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை மக்களே, நீங்கள் அடுத்த போட்டிக்காக அடுத்த நாளே களத்தில் இறங்க வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே உச்ச நிலைமைக்கு கொண்டு போக முடியும். திருமறை ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியா இருந்தால் நாம் விருப்பப்பட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. நம்முடைய கனவுகள் காணலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கனவுகள் காணுங்கள் என்று சொல்லி. கனவுகள் இருந்தால் மட்டும் போதாது, நம் வாழ்க்கையில் இந்த கனவுகளை அடைவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக